நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் 20% விழுந்திருக்கு. அதற்கு என்ன காரணம், நிஃப்டி இப்போ என்ன சினாரியோவில் இருக்குது, மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதும், ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது, ஸ்டாக்ஸ்லாம் ஓவரால் ஸ்டாக்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்குது நிஃப்டியில், எந்தெந்த செக்டார் பாசிட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரீசெண்டாக இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால். நாஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா 4% ஃபாலு, டவுஜன்லாம் பார்த்திங்கன்னா 2%, 3% வரைக்கும் ஃபால் ஆகிருந்துச்சு. குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா டீப் ரெட்டில் இருந்துச்சு. அதனோட இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இருந்துச்சு. ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிலையும் அதுதான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மார்னிங்கே பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேப் டவுனில் இருந்தாலும் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22,300 அந்த ரேஞ்சு நம்மளோட சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, 22,302. ஆனால் மார்க்கெட் லோ 22,310. கரெக்டாக அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இப்போது நிஃப்டி எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட் விழுந்த மார்க்கெட் திருப்பி மேலே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாரி வச்சுட்டு தான் இப்போ விழுந்திருக்கு. விழுந்த மார்க்கெட் இந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கர் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக போகலாம். மார்க்கெட் மேலே போகுது, என்ன சந்தேகப்பட வேணாம். இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, 22,500 ரேஞ்சு, இந்த ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கூட அகைன் மார்க்கெட் திரும்பலாம். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்றைய தினம் இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு கன்சல்டேஷனுக்கான ஓஐ டேட்டா கூட இருந்திருக்கும். ஏன்னா ஓஐ டேட்டா இந்த 2,500 ரேஞ்சிலையும் 74,000 அப்படிங்கிற ரேஞ்சிலையும் நேற்றையே ரைட்டர்ஸுங்க உள்ளார வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி அதே ரேஞ்சில் கொஞ்சம் ஃபைட் பண்ணி கொண்டுட்டு போய் மார்க்கெட்டை அந்த ரேஞ்சிலே நிறுத்திட்டாங்க. சரிங்களா. கேப் டவுனில் இருந்தாலும் அதை திருப்பி அதே ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம், ஹைலி மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை இந்த ரேஞ்சில் மார்க்கெட் எப்படி ஃபைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,500. ஓகே, இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் முட்டியிருக்கு. மார்க்கெட் அந்த லெவலில் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, நேற்று முடிஞ்ச அதே லெவல்லேருந்து மார்க்கெட் திருப்பி நாளைக்கு கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 22,500. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 22,650. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன். சரிங்களா. நம்ம சொன்ன இந்த ரேஞ்சு 22,300 ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் இப்போ பிரேக் ஆனது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 22,000 தான். சரிங்களா. ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். 20% பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபால் ஆகிருந்துச்சு. 20 to 25 ஒன்ஸ் அப்பான் ஏ டைமில் 25% இண்டஸ்இண்ட் பேங்க் இருந்துச்சு. சரிங்களா. முடியும் போது பார்த்திங்கன்னா 27%. சரிங்களா. இந்த ஃபால் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபால் ஆகிருக்கு. இதற்கு நான் ஒரு சில நியூஸஸ்லாம் படிக்கும் போது அதில் என்ன தகவல்கள் பார்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட சிஇஓட பதவி காலத்தை நீட்டிக்கிறதுக்காக ஆர்பிஐட்ட அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அது ஆர்பிஐ எப்போதுமே சிஇஓட பதவி காலத்தை 3 ஆண்டுகள் நீட்டிப்பாங்க. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்கோட சிஇஓட பதவி காலத்தை 1 ஆண்டுகள் மட்டுமே நீட்டிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு சில தகவல்கள் வந்துச்சு. அதனுடைய இம்பேக்டும் ப்ளஸ் ஒரு சில ஆர்பிஐயோட நாம்ஸை ஃபாலோ பண்ணல. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வர இருக்கிற குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்டோட நெட்டு ஒர்த்தில் 2000 2000லேருந்து
1500 கோடி வரைக்கும் நஷ்டத்தை வந்து பதிவு செய்யலாம். வர இருக்கிற குவார்ட்டரில், இந்த வருடத்தோட இறுதி குவார்ட்டரில், அப்படி இல்லைன்னா அடுத்த வருடத்தோட முதல் குவார்ட்டரில் வந்து பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு சில தரவுகள்லாம் வந்திருக்கு. அந்த தரவுகளின் அடிப்படையில் சரி மார்க்கெட் பின்னடிக்கு விழுந்துருமோ அப்படிங்கிற மாரி பேனிக் செல்லிங்கில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 27% வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து விழுந்திருக்கு. இதை பற்றின மேலும் தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? இதுதான் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்றைக்கி வந்திருக்க நியூஸு. இதனால தான் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து விழுந்தது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல சப்போர்ட்டு இந்த 47,860 மார்க்கெட் பார்த்திங்களா? நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் ரேஞ்சில் எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது 47,850 அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு அப்படின்னா ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை தாங்கி பிடிச்சது எந்த ஸ்டாக் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட எந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் எந்த ஸ்டாக் நெகட்டிவில் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 48,150ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 48,450 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு இமிடியேட்டாக. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,000. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 47,850 இந்த லெவல் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும். 47,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி நேற்றையோட க்ளோசிங்கில் பெரிய மாறுதல்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் 12 பாயிண்ட். நிஃப்டியும் அதனோட இம்பேக்ட் தான். சரிங்களா? இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால எப்போதுமே தான் எக்ஸ்பிரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுமே, ரவுண்டு ஃபிகரில் முடிப்பாங்க. பெரிய மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லாமல் முடிப்பாங்க. அதை தான் வந்து இன்றைக்கும் நடந்திருக்கு. நாளைக்கு தான் வந்து ஒரிஜினல் ரியாக்ஷன் தெரிய வரும். ஏன்னா எப்படி வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்குல்ல, அதன்படி இன்றைக்கி நடந்துருச்சு. நாளைய தினம் தான் வந்து உண்மையான ரியாக்ஷன் வந்து நிஃப்டியில் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இம்மிடியேட்டாக இந்த இடத்துல வந்து 74,200 இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு, இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதற்கு மேலே வந்துச்சுன்னா 74,650 இது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 75,300. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 73,678 அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து இன்ட்ராடேக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சு 72,829 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக சென்செக்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். பார்க்கலாம் எந்தெந்த செக்டர் எந்தெந்த ஸ்டாக்ஸு நிஃப்டிக்கு வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கான்ட்ரிபியூட்டர் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 செக்டார் பாசிட்டிவ், 21 செக்டார் நெகட்டிவ். மேஜரான கான்ட்ரிபியூஷன் ஐசிஐசிஐ பேங்க் வந்து பாசிட்டிவில் இருப்பதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ். பாரதி ஏர்டெல் 1.9% பாசிட்டிவ். ஓகே, இப்போ தெளிவாக தெரியும். ரிலையன்ஸ் வந்து 0.72%, சன்ஃபார்மா, ட்ரைடண்ட்டு, எல்என்டி, கொடாக் பேங்கு, ஹச்சிசிஎல் டெக் இவங்களாம் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான இம்பேக்டு இண்டஸ்இண்ட் பேங்கு, இன்ஃபி, எம்என்டம், ஆக்சிஸ் பேங்க் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நெகட்டிவ். 27% இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? தென் பேங்க் நிஃப்டியில் வேறு 5 ஸ்டாக் தான் பாசிட்டிவ், 7 செக்டார் வந்து நெகட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க், கொடாக் பேங்க், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க் இவங்க வந்து பாசிட்டிவ். ஓவரால் நெகட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க வந்து நெகட்டிவ். சென்செக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் 19 ஸ்டாக் பாசிட்டிவ், 11 ஸ்டாக் நெகட்டிவ். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ, பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸு, சன்ஃபார்மா, எல்டி, கொடாக் பேங்க் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க், இன்ஃபி, எம்என்டம், ஆக்சிஸ் பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஜொமேட்டோ இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரான நெகட்டிவ் இம்பேக்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நாளைய தினம் நெஃப்டிக்கான ஓஐ டேட்டா வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை இன்றைக்கி எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைய தினம் அதை பற்றி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து
யாரோட உதவியும் இல்லாமல் உங்களால் ஓனாக வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைனா யாரையாவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும், யாராவது ஒரு சில விஷயங்களை கேட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் ஓனாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ட்ராடேக்கான அந்த ஃப்ரீயான அக்சஸை வந்து நீங்கள் இப்போ வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 விதமான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வாட்ஸ்அப்பில் அனுப்பினா போதும். சரிங்களா? நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே என்னோடய வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் என்னோடய வியூவோட ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.